வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியாக, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் அந்த சம்மரை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன், புதினா ஒரு 5-6 லீஃப் போதும், சால்ட் ஒரு பிஞ்ச், ஹாஃப் லெமன், சில்லி க்ரீன் சில்லி ஒரு சின்ன பீஸ், இஞ்சி ஒரு சின்ன பீஸ். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம சில்லி அவாய்ட் பண்ணிடலாம். சுகர் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி வாட்டர்மெலனை கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பீஸ் எடுத்தால் போதும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பால் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது இல்லைன்னா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற வாட்டர்மெலனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் தேவையான அளவு எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வாட்டர்மெலன் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட இஞ்சி சேர்த்துடலாம், புதினா, ஒரு சின்ன பீஸ் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இஞ்சி புதினா ரொம்ப சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தான் டாமினேட் பண்ணும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக தான் சால்ட்டு சேர்க்குறோம். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். வாட்டர்மெலனோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகரை கூட குறைய சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்மரில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு டயர்டாக வரும்போது இந்த ஜூஸ் குடிக்கும்போது உடம்பும் மனசும் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஜூஸ் எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? செம்மையாக இருக்குதுங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் டம்ளரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி வச்சுருந்தோமே வாட்டர்மெலன் அதையும் சேர்த்துடலாம். ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது இடையில இந்த வாட்டர்மெலன் கடிப்படும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இதோட வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான வாட்டர்மெலன் மொய்ட்டோ ரெடி. இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.